நம்ம பேரண்ட்ஸ் லக்ஸரி எதிர்பார்க்க மாட்டாங்க. they just crave for our connection. நம்ம ஒர்க்கில் ரொம்ப பிஸியாக இருக்கலாம், பட் அட்லீஸ்ட் நாட் ஈவன் a single phone call per day. பிஃபோர் கெட்டிங் இன்டு இட், திஸ் இஸ் வித் மீ எஸ்கே. மதிய நேரத்தில் ஒரு தாத்தா அவர் வீட்டு பால்கனியில் உட்காந்துட்டு அடிக்கடி ஃபோனை பார்த்துட்டே இருக்காரு. அப்போ 5 மினிட்ஸ்க்கு ஒருக்க ஃபோனை எடுத்து யாராச்சும் கால் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணிகிட்டே இருக்காரு. ஆனால் எதுவும் வரலன்னு ரொம்ப சோகமாகி யூஎஸில் இருக்கிற அவர் பையன் ஞாபகம் வந்து அழுறாரு. உடனே எழும்பி போய் தன்னோட ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் பார்த்து, அப்போ எல்லாரும் ஒன்றா இருந்தோம், இப்போ அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு தனியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாரு. அப்புறம் ஈவினிங் எப்பவும் போல் வாக்கிங் போகும்போது மொபைல் ரிப்பேர் ஷாப்புக்கு போகிறாரு. அங்கே ஒரு 28 இயர் ஓல்டு மேன் வாங்க அங்கிள்னு வெல்கம் பண்ணுறான். அந்த தாத்தா, தம்பி இந்த ஃபோனில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா பாருன்னு சொல்கிறாரு. அந்த பையனும் இதோ பார்க்குறேன்னு ஃபோனை வாங்கி பார்க்குறான். பட் த ஃபோன் கண்டிஷன் இஸ் குட். ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை அங்கிள்னு சொல்கிறான். இப்படியே கொஞ்சம் டேஸாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு நாள் அந்த பையன், அங்கிள் ஏன் அடிக்கடி உங்கள் ஃபோன் ரிப்பேர் ஆகிருச்சோன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்குறான். அதுக்கு அந்த தாத்தா, என் ஃபோன் ரிப்பேர் ஆகலைன்னா ஏன் என் பையன் எனக்கு கால் பண்ண மாட்டிக்கான், அண்ட் நான் கால் பண்ணாலும் பிஸின்னு வருது, அவனும் ரிட்டன் கூப்பிட மாட்டிக்கான்னு வருத்தப்படுறாரு. அப்புறம் அங்கே இருந்து கிளம்பிடுறாரு. ஆனால் அந்த கடை பையனுக்கு தாத்தாவை நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தென் நைட் அந்த தாத்தா தூங்க போகும்போது அவர் ஃபோன் ரிங் ஆகுது. ரொம்ப சந்தோஷமாக என் பையன் தான் கால் பண்ணுறான்னு அட்டன் பண்ணி ஹலோன்னு சொல்கிறாரு. பட் ஹலோ அங்கிள்னு சவுண்டு கேட்குது. அந்த தாத்தா ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. அப்போ அந்த காலர், நான் தான் அங்கிள் மொபைல் ரிப்பேர் ஷாப்பில் ஒர்க் பண்ணுற பையன். இனி நான் உங்களுக்கு டெய்லி மார்னிங் அண்ட் நைட் கால் பண்ணுவேன், அண்ட் உங்களுக்கு எப்போ தோணுனாலும் நீங்கள் என்னை வந்து பார்க்கலாம், என்னை உங்கள் 2வது பையனாக நினச்சிக்கோங்கன்னு சொல்கிறான். சந்தோஷத்தில் அந்த தாத்தா கண் கலங்கி அவர் 2வது பையன்கிட்ட பேசுகிறாரு. ஹியர் ஆஃப்டர் ஹி இஸ் நாட் அலோன் எனிமோர். ஸோ மேக் த கால், டேக் அ மினிட். யாருக்கு தெரியும், மேபி தட் வாஸ் யுவர் லாஸ்ட் சான்ஸ் டு டாக் டு தெம். டோன்ட் ஃபீல் லைக் தட்.